120 வட்டாரங்கள் கொண்ட இந்த இந்து சங்கத்தில் 850 வகுப்புகள் நாடளவிலே நடந்து கொண்டிருக்கின்றன. சராசரியாக ஒரு வகுப்புக்கு நீங்கள் 30 பேர் வச்சுக்கிட்டாலே 2,40,000 மாணவர்கள் இந்த திருமுறையை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெளிவான ஒரு விஷயம். முதல்ல சமயம் திருமுறை என்றாலே ஒழுக்கம். ஒழுக்கம் இருந்தால் தான் திருமுறை கற்றுக்க முடியும். திருமுறை இருந்தால் ஒழுக்கம் வந்துடும். அப்போ மாணவர் எல்லாத்துக்கும் ஒழுக்கம் இருக்குது என்பதை நம் கண்கொண்டாக பார்க்க முடியுது. தமிழோட வளர்ச்சிக்கு திருமுறை பெரிய பங்காற்றுகின்றது. ஏனென்றால் நான் சற்று முன்பு கூறியது போல 850 வகுப்புகள் நடக்கின்றது. 2,40,000 மாணவர் படிக்கின்றார்கள். திருமுறை தமிழில் ஓதப்படுகின்றது. அங்கே சமயம் வளர்கின்றது, தமிழும் வளர்கின்றது. ஸோ அது ஒரு ஒன்றாக நேற்றிலிருந்து இன்று வரை பார்த்தீங்கன்னா மேடையில் பாராயணம் செய்த மாணவர்கள்லாம் நம்மளுடைய தங்கமணிகள், தங்க பதக்கம் பெற்ற மாணவர்கள். 42 ஆண்டு காலமாக இந்து சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றதில் ஒவ்வொருக்கும் 3 தங்கமாக கொடுத்து இப்பொழுது ஒரு 7 ஆண்டு காலமாக 6 தங்கப்பதக்கம் கொடுக்கின்றோம். சராசரி 3 தங்கப்பதக்கம். அதை 46 ஆண்டுகளாக பெருக்கினால் எத்தனை தங்கமணிகளை இந்த இந்து சங்கம் உருவாக்கின்றது, அது மூலமா எத்தனை சமய ஆசிரியர்களை உருவாக்கின்றது தெரிந்து கொள்ள வேண்டும். அது தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. இந்த கேபி சுந்தரம்மாள் பாடலை என்ன செஞ்சீங்க கேட்டால் அவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. நம்ம அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் போயிடும். அதை விட்டுட்டு நாங்கள் செயலில் இறங்கிட்டோம். நேற்று பேசிய ஒரு பேச்சாளர் இந்தியாவிலிருந்து வந்து கூறியிருந்தார். நேற்று ஜெயா டிவியில் லைவாக போயிட்டு இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார், அவரோட ஏக்கம் இந்த மாதிரி எங்கள் ஊரில் நடக்கலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கே தமிழ்நாடு நடக்கல, மலேசியாவில் நடக்குதுன்னு இருந்தாங்க. இதை விட வேற ஒரு சான்று வேணுமா? அதை விட நண்பர் நம்மளோட ஒட்டி இருக்கிற நாட்டிலிருந்து ஒருத்தர் இங்கே வந்திருக்கின்றார். திருமுறையை அவர்களும் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நம்மளோடு சேர்ந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம், நம்மளோடு சேர்ந்து வருகின்ற ஆண்டுகளே திருமுறையை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இதை